அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் நந்தனா. தேவகொண்டை செல்வன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்டது ரோஜாவின் ராஜா, ஆசியாவின் ஜோதி, நேரு மாமா என்றெல்லாம் இந்திய மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு. குழந்தைகளால் அதிகம் கவரப்பட்டு இவரை மாமா என்று அழைத்து மகிழ்ந்தனர். ஜவஹர்லால் நேரு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் நகரில் 1889ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 14ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையார் மோதிலால் நேரு, தாயார் சொருடராணி அம்மையார் ஆவார். இவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் என்பதால் ஆசிரியர்கள் இவரது வீட்டிற்கே வந்து பாடங்கள் கற்றுக் கொடுத்தனர். நேரு தனது இளம் வயதிலேயே பல நூல்களை படித்தார். அவரை பெரிதும் கவர்ந்தவை அறிவியல் நூல்களே. இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பயின்ற பின்னர் சட்டம் பயின்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். நேரு இந்திய மக்களிடம் மட்டுமல்லாமல் உலக மக்களிடமும் அதிக புகழ் பெற்று விளங்கினார். நேரு உலகில் அமைதிக்காக மிகவும் போராடினார். அதனால் அவரை உலகின் சமாதான புறா என்று அனைவரும் அழைத்தனர். நேரு மேடைக்கு பேச வரும் பொழுது அங்கிருந்த மக்கள் அனைவரிடத்தும் நேரு என்ன பேச போகிறார் என்று யாவரும் எதிர்பார்த்தனர். நேருவுக்கு குழந்தைகள் மீது அதிக அன்பு இருந்தது. குழந்தைகளும் அவர் எங்கு சென்றாலும் கூடிக்கொள்வர். நேருவும் குழந்தைகளை கொஞ்சம் தவறியதே இல்லை. ஒருமுறை கூட்டத்திற்கு சென்றிருந்த நேரு குழந்தைகளை கொஞ்சிக் கொண்டிருந்தார். அங்கிருந்த ஒரு குழந்தை நேருவுக்கு வழங்க வைத்திருந்த ரோஜாவை எடுத்து அவரது சட்டை பாக்கெட்டில் குத்தினார். அந்த மலருக்கும் மலர் முகத்துக்கும் ஒத்துப்போகவே ரோஜா மலரை விட நேரு அழகா, நேருவை விட ரோஜா மலர் அழகா என்று கூட்டம் கூடி பேசினார். அதிலிருந்து நேரு எங்கு சென்றாலும் ரோஜா மலர் தனது சட்டையில் குத்தி கொண்டு செல்வார். அதை வழக்கமாகவும் வைத்திருந்தார். நேரு தனக்கு கூட்டத்தில் போடப்படும் பூ மாலைகள், சால்வைகள், பூங்கொத்துகளை தன் கண்ணில் தோன்றும் மாணவர்களுக்கு அணிவித்து மகிழ்வார். பூ மாலைகளை குழந்தைகளுக்கு அணிவித்து மகிழ்வார். பொன்னாடிகளை போற்றி மகிழ்விப்பார் மற்றும் பூக்களை கொடுத்து நேருவும் மற்றும் குழந்தைகளையும் மகிழ்விப்பார். இதனால் நேருவை மற்ற குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நேரு ரோஜா மலர் போன்று அழகுடையவராக திகழ்ந்தவர் என்பதாலும் ரோஜா மலர் தனது சட்டையில் எப்பொழுதும் குத்திக் கொள்வதாலும் இவரை ரோஜாவின் ராஜா என்று அனைவரும் அழைத்தனர். நேருவின் ரோஜா மலர் முகத்தை என்றென்றும் போற்றி வணங்கிடுவோம். நன்றி.